ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020ஆம் ஆண்டு புத்தாண்டு, இந்த புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2. அதே நேரத்தில் கடந்த ஆண்டுகளுடைய கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறைந்து இந்த 2025ஆம் ஆண்டு நற்பலனை தரக்கூட ஒரு ஆண்டாக, நன்மை தரக்கூடிய ஆண்டாக, நம்முடைய ஆசைகளும் எண்ணெய்களும் நிறைவேறக்கூடிய ஆசைகளாகத்தான் அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டை பார்த்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க. பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள். குரு பகவான், குருவை பொறுத்த வரைக்கும் 15/5/2025ஆம் ஆண்டு பயிற்சியாகின்றார். ராகு கேது, இந்த 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்திற்கு 18/5/2025 பயிற்சியாகின்றார். பயம் கலந்த, அச்சம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்தை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமும் சனி பகவான் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்றார். அதுவும் பார்த்திங்கன்னா 29/3/2025 இந்த காலகட்டம் தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். அந்த காலம்தான் நம்முடைய வாழ்வை நிர்ணயிக்கிறது. அந்த காலம்தான் நம்முடைய வெற்றியின் தோல்வியை எல்லாம் தீர்மானிக்கின்றது. இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் காலம் செய்வதை போல எதுவும் செய்ய மாட்டார்கள். இந்த 2025 பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 1/1/2002 திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கின்றார், வக்ரகதியில் இருக்கின்றார். கடகத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கின்றார், கன்னியில் கேது இருக்கின்றார். அதே நேரத்தில் தனுசுவில் சூரியன் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் புதனும் அங்கேயே அமர்ந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் கும்பத்தில் சனி பகவான், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ராகுபவை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் இவ்வாறு இருந்தாலும் கூட இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்குது என்பதை பார்ப்போம். நல்ல ஒரு காரியங்கள், இதுவரை தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய ஒரு காரியம் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க இந்த 2025. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டீர்கள். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்தித்தவங்க வாழ்க்கையில் வீட்டில் சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் அடிபடுவதற்கும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை 2025 ரிஷபராசிக்கு அமையும். அதே நேரத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிதானமாக முன்னேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை களத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். கணவன் மனைவி உறவு, இந்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதமான உறவுங்க. 1000 உறவுகள் வாழ்வில் வந்தாலும் இந்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனைக்குரியதாக, எளிதில் யாரும் ஒருவரை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை நிகழ்காலத்தை பார்க்கின்றார்களே ஒழிய எதிர்காலத்தினுடைய நலனை அவர் சற்று கூட பார்ப்பதில்லை. காரணம் என்னென்னா, புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் கடகராசியிலே வக்ரகதி அடைகின்றார். அந்த வக்ரகதியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நன்மைகளை தரலாம், சிலருக்கு கெடுபலனை தரலாம். என்னை பொறுத்தவரை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. காரணம், நிறைய காரகத்தன்மை உடையவன் செவ்வாய், மற்ற 3 கிரகங்களுக்கு இணையான பலம் உடையவன். 3 கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடியவன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், அதே நேரத்தில் குருவும் வக்ரகதியில் இருப்பதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட, ஏன் நம்ம தேவையில்லாத மனிதர்களுக்கு, அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு ஜாமீன் போடுவதோ, அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதோ, அவர்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ சற்று சங்கடத்தை தந்தாலும் கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே 2025 சிறப்பு. நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய காலம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். தொழிலில் நல்ல மாற்றம் பெறக்கூடியது. குறிப்பாக சொல்ல போனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதாவது களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நற்பலனை வழங்குகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. பணவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நல்ல முறையில் நகர்வதற்கான சூழ்நிலையை அமைத்து தரும். உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறுகின்ற ஒரு சந்தர்ப்பம். இழந்தது எதுவாயினும், அது மண்ணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, பொண்ணாக இருந்தால் என்ன, அந்த 3 இழப்புகளையும் ஈடு செய்வதற்கு களத்திரகாரகன் சுக்கிரன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சாதமாக பயணம் செய்வதனால சுப செய்திகளும் சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்து குடும்பத்தில் நடைபெறும். ஜென்மகுரு இருப்பதனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்.
சிலருக்கெல்லாம் ஜென்மகுருவை பொறுத்த வரைக்கும் சில பாதிப்புகளை தந்தாலும் கூட ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுருவினால் எந்த பாதிப்புமே இல்லை, நற்பலனை தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். எதிரிகளின் தொல்லை குறையும், தைரியமாக செயல்படுத்து நினைத்ததை சாதிக்கின்ற ஒரு மனோ திடத்தை செவ்வாய் தருவார். அதே நேரத்தில் யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடிய அரசு துறையாக இருக்கலாம், பொதுத்துறையாக இருக்கலாம், இந்த துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கணும். புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால இந்த காலகட்டத்தில் காரணம் எதையும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்றோம். உன்னதமான நிலையை அடைவதற்கு எவ்வளவு போராடி இருப்போம், எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்திருப்போம், எவ்வளவு அவமானங்களை நேர்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செவ்வாய் பலம் இழந்து வக்ரகதியில் இருப்பதனால புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருப்பதனால பகைவர்களால் சில பாதிப்புகள் வரக்கூடும். தாம் இருக்கின்ற பதவியாக இருக்கலாம், பேருக்கு இருக்கலாம், எதுவாகினும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அறிமுகமில்லாத மனிதர்களோடு அந்யோன்யம் பாராட்டுவதும் அவர்களோடு நீண்ட தொடர்பு இருப்பதையும் முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தான் ரிஷபராசிக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தாலும் கூட குரு உங்களை கைவிட்டு விட மாட்டார். அதே நேரத்தில் தேவகுருவும் அசுரகுருவும் அற்புதமான மாற்றங்களை தருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை வழங்கி தருவார்கள். சிலர் எல்லாம் வெளிநாடு போயிருப்பாங்க, வெளிநாட்டில் போனால் கூட மனதிற்கு தேவையான அந்த வேலை அமைஞ்சிருக்காது, ஒரு போராட்ட களமாகவே அமைந்திருக்கும். கவலைப்பட வேண்டாம், அந்த நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை தரக்கூடியது. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பாடுபட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் தரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. ஒருவன் துணை வேண்டும். இந்த 2025 பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 4 மாதம் 2 கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து விடுகின்றார். சனியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து மீனம் வருகின்ற சனி பகவான் 29/3/2025 திருக்கணித பிரகாரம் ஒரு பயிற்சியானாலும் கூட ஒரு அற்புதம் என்று சொல்வேன். மேஷம் சிரசாக இருந்தாலும் கூட மீனம் பாதமாக இருப்பதனால் குருவின் வீட்டிற்கு சனி பகவான் வருவதனால என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன். கவனமாக இருந்து விட்டாலே இழப்புகள் இல்லாமல் செய்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. மனமும் உடலும் தவறான பாதைக்கு செல்லாமல் பார்த்து கொள்வீர்களானால் இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு ஒரு அற்புத ஆண்டாக அமையும். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தினுடைய சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலது கையில் சிவலிங்கம், இடது கையில் வில்லம்பு தாண்டிய வடிவம். இவரை நாம் தொட்டு வணங்கலாம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு இவருக்கு அபிஷேகம் செய்து மகிழ்வீர்களானால் என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி 2025ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது.